4x² + 6xy இதனை பெறுவதற்கு 3x² + xy கூட்டல் 3y² உடன் எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கூட்ட வேண்டுங்கிற வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு இது ரெண்டையும் கூட்டி வச்சிடாதீங்க. இது ஆன்சராக வரணும். அதுக்கு இந்த அமைப்பை கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று எடுத்து கூட்டும்போது இது வரணும். அப்போ டைரெக்டாக இப்படியே செக் பண்ணி பார்த்துடலாம். எழுதி கழிச்சது அப்படிலாம் செய்துட்ருக்காங்க. இப்போ இந்த 3x² அந்த ஒரு முதல் அமைப்பை கூட்டினா 4x² வரணும். 3x². இப்போ இந்த 4 அமைப்பையும் கூட்டி பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே x² தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப வேகமாக விரைவாக மனசுக்குள்ளே செக் பண்ணணும். இது 3x², இது 1x² கூட்டினா 4x². ஸோ 4மே பொருத்தமாக இருக்குது. இப்போ அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடணும். அதுக்கடுத்து 2வது டேர்முக்கு போயிடணும். இங்கே 1xy இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறது 5xy. இந்த 1xyயும் 5xyயும் கூட்டினா 6xy சரியாக வருது. அப்போ இந்த y² என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதில் கூட்டல் 3y² இருக்குது, கழித்தல் 3y² கேன்சல் ஆகிரும். அப்போ இந்த முதல் விடை தான். மற்றதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கும். அப்போ இதுதான் சரியான விடைங்கிறத முடிவு பண்ணிடுங்க. இதனுடன் இந்த அமைப்புகளில் உள்ள ஏதேனும் ஒன்றை கூட்டும்போது இது வருகிறது. எனவே கூட்டி பார்க்கணும். ஆனால் முறையாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அமைப்பிலிருந்து இந்த அமைப்பை கழித்து கூட்ட வேணும்னு கேட்டால் கழித்து பார்க்கணும். எது கழித்து வருகிறது அப்படின்னு கேட்டால் கூட்டி பார்க்கணுங்கிறது தான் அதனுடைய எதிராக செய்ய வேண்டிய அந்த அமைப்பில் தான் அந்த விடை கிடைக்கும். அப்படி செய்ய வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், எதை கூட்டினால் இது வரும்னு கேட்டிருக்காங்கள, இதையும் இங்கே இருக்கிற ஆப்ஷனையும் மனதுக்குள்ளேயே கூட்டல் வேலையை செய்து செக் பண்ணி பார்த்து ஆன்சருக்கு எது பொருத்தமாக இருக்கோ அந்த ஆப்ஷன் எடுத்துருங்க. அது பயிற்சியில் வேகமாக செஞ்சிடலாம். மிக விரைவாக செய்யக்கூடிய அமைப்பு தான். வாழ்த்துகள்.